ஸோ வணக்கம் மக்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச எலக்ஷனுக்கு வந்து மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய அ சேனல்ல வந்து கருத்து கணிப்பு நடத்தி எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பு. போல் பார்த்தீங்கன்னா 2 விதமா விடுவாங்க. ஒண்ணு வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு போல் ஒண்ணு விடுவாங்க. இந்த மாரி இந்த கட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி. எலக்ஷன் ரிசல்ட் அதாவது எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போல் விடும். எக்ஸிட் போல் அதான் இது. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா சொல்லியிருக்காங்க. அதில வந்து ஆச்சரியக்கூடிய வகையில வந்து நெறைய பேர் வந்து நெறைய விதமா சொல்லியிருக்காங்க. அதில முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து 98லேருந்து 120 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அதாவது இந்தியா டுடே ஓட கருத்து கணிப்பு வந்து இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 சேனல்ல 7, 8 நிறுவனங்கள் நடத்திய போல்ல வந்து இந்த ஒருத்தவங்க மட்டும் வந்து 98லேருந்து 120 வரைக்கும் வரும்னு சொல்லி சொல்றாங்க. மத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு 10, 20, 5 அந்த மாரி சொல்றாங்க. அதுதான் பத்தி டீட்டெயிலா பார்க்க போனோம். அதில மெஜாரிட்டியா பார்த்தீங்க அப்படின்னா, சாணக்யா கருத்து கணிப்பு வந்து திமுக வந்து அதிக இடங்கள் வரும். அதிமுக வந்து கம்மியா வரும். அதாவது 50லேருந்து 65 வரும். தாவேகா வந்து 13லேருந்து 18 வரும். மற்றவை வந்து ஒரு 5 டூ 8 வரலாம். அந்த மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் பல்ஸ் வந்து 125லேருந்து 145 திமுகவுக்கும், 65லேருந்து 80 வந்து அதிமுகவுக்கும், தாவேகா வந்து ஒரு 18லேருந்து 24, மற்றவை வந்து 2 டூ 6. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இதுல வந்து என்ன ஒரு விஷயம் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னா, அதிமுக வந்து வரும் அப்டின்ட்டு ஒரு 3 நிறுவனம் மட்டும் தான் வந்து அதிமுகவுக்கு பாசிட்டிவா வந்து எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் அப்டின்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து இந்த ஒரு 87லேருந்து 110 வரைக்கும் வருவாங்க அதிகமா அப்டின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை வந்து இந்த திமுகவுக்கு தான் வரும்ன்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அடுத்ததா பார்த்தீங்கன்னா, CNN நியூஸ் சேனல், நியூஸ் 18 அந்த குரூப்போடது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 114, 124 வரைக்கும் வரும். அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜேவிசியுமே வந்து அதிமுகவுக்கு பாசிட்டிவா 128லேருந்து 147 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து 60 வரும். 60லேருந்து ஒரு 80 வரும். அவ்வளோதான் குடுத்துருக்காங்க ஆவரேஜா. ஸோ மத்த மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான் சொல்லி போட்டிருக்காங்க எல்லாருமே. பட் ஒரிஜினல் ரிசல்ட் வந்தா தான் வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ஒரு இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்னின்ட்டு ஒரு நிறுவனம் இருக்கும். இது இந்த சன் நியூஸு, அப்புறம் அந்த கலைஞர் செய்திகள், அந்த ஒரு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே சேம் நம்பர் தான் குடுத்துருக்காங்க. அந்த 169 திமுக வரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் ஹையஸ்ட் நம்பர் குடுத்தாங்க. வேற யாருமே பார்த்தீங்க அந்த ஒரு நம்பர் குடுக்கவே இல்ல. எல்லாருமே 130, 140, 100 அந்த மாரி தான் 90 அந்த மாரி தான் குடுத்துருப்பாங்க. இந்த ஒரு அதாவது அந்த அந்த அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட சேனல் மட்டும் தான் 169 வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தாவேகா வந்து ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க நெறைய இடத்துல வந்து சொல்றாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல பணியுறை விட்டு வெளியில வான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. தற்குறின்னு சொன்னாங்க. இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து கருத்து கணிப்புல பார்த்தீங்கன்னா, 0ன்னு சொல்லிட்டு போட முடியல அவங்களால. ஏன்னா கருத்து கணிப்புல கூட தாவேகா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்ல வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. இந்த இந்தியா டுடே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மட்டும் தனியா ஒரு டிவிக்கு வந்து இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அது எப்படி நம்புறாங்க என்னன்னு தெரியல. அவங்க எடுத்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் படி. அவங்களுக்கு மட்டும் இந்த ரிசல்ட் வருது. பட் மத்த எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு 10லேருந்து 20, 25 மேக்ஸிமம் வரும்னு சொல்லிட்டு தான் தாவேகாக்கு சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, மற்றவைல வந்து அந்த சீமான் மற்ற கட்சிகள்லாம் வரும்னு நெனைக்கிறேன். ஆனா நெறைய பேர் வந்து என்டிகே வந்து கணக்குல கூட எடுத்துக்கல. நான் எக்ஸிட் போல் வந்து நெறைய ரிசல்ட் வந்து பார்த்தேன் நெறைய சேனல்ல. எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்டிகே பத்தி பேசக்கூட இல்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அந்த மாரி என்டிகே வந்து வராது. நாம் தமிழர் கட்சி வந்து அந்த மாரி பண்ட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து எதுலயுமே வந்து பெருசா வந்து அவங்க கணக்குல எடுத்துக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு கருத்து கணிப்பு தான். இது கருத்து கணிப்பா, திணிப்பான்னு சொல்லிட்டு அவங்கவங்க கட்சியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். மக்களுக்கு தான் தெரியும். பட் எலக்ஷன் ரிசல்ட் வரப்ப தான் வந்து ஒரிஜினலா என்ன நடக்குது, என்ன ஏதுன்ட்டு தெரியும். பட் மெஜாரிட்டியா இவங்க சொல்ற கருத்து கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வரலாம், இல்ல ஏடிஎம்கேவும் வரலாம். ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லாருமே போய் தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்க அப்படின்னா, தாவேகா வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன மாரி சொல்றாங்க. பட் ஜெனரிக்கா பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். 120 ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லயே அப்படின்றது வந்து கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்ஜினல் பெர்சன்டேஜ்ல வந்து ஓட்டு வந்து பட் இப்போ 85% என்னமோ போலா இருக்கு இல்லையா? அதுல வந்து 3 பார்ட்டியும் ஈக்குவலா பிரிச்சு அந்த ஒரு 500 ஓட்டு, 1000 ஓட்டு வித்தியாசத்துல கூட இவங்க வந்து தோக்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களால வந்து எந்த கட்சி ஜெயிக்குது? திமுக ஜெயிக்குமா? இல்ல அதிமுக ஜெயிக்குமா? அப்படின்றத வந்து ரிசல்ட் வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 நாள்ல வந்து ரிசல்ட் வந்துரும்னு
வரும்னு நினைக்கிறேன். ஒரு ரிசல்ட் வரப்போ வந்து இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க வந்து எந்த கட்சி வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு வந்து எவ்வளோ சீட் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ட போடுங்க பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி